Namaste children, welcome to science class. So நம்ம last classல எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா discovery of electrons பார்த்திருந்தோம், then properties of cathode rays பார்த்திருந்தோமா. So today we are going to see the topic is discovery of protons. So அப்போ protons அப்போ electron கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா next வந்துட்டு after that experiment அதாவது discovery of electron க்கு அப்புறமா discovery of proton கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது என்னன்னா the presence of positively charged particles in the atom has been precisely predicted by Goldstein. அதாவது ஒரு ஆட்டம்ல வந்துட்டு எலக்ட்ரான் கேத்தோட் ரே அதாவது எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த எலக்ட்ரான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் கண்டிப்பாக அந்த ஆட்டமில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அதாவது அவர் வந்து யூகிக்கிறார். ப்ரிசைஸ் அப்படின்னா ப்ரெடிக்ட் அப்படின்னா யூகம், அவரோட யூகம் அது. ஸோ அப்போ த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் த ஆட்டம் ஹேஸ் பீன் ப்ரிசைஸ்லி ப்ரெடிக்டட் பை கோல்ட்ஸ்டீன் பேஸ்ட் ஆன் த கான்செப்ஷன் தட் த ஆட்டம் பீயிங் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இன் நேச்சர். அதாவது எந்த கான்செப்டை அவர் மையமாக வச்சுட்டு இதை சொல்கிறாருன்னா ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரிக்கலி நேச்சர் அவ இயற்கையாகவே எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது. அப்படி நியூட்ரலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் பேலன்ஸ்டு பை த பாசிட்டிவ்லி சார்ஜ், இல்லைனா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் பேலன்ஸ்டு பை த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை மையமாக வச்சுக்கிட்டு கோல்ட்ஸ்டீன் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னா டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ த presence of positively charged particles in the atom has been precisely predicted by Goldstein based on the conception that the atom being electrically neutral in nature should necessarily possess positively charged particles to balance the negatively charged electrons. So Goldstein வந்து என்ன பண்றாரு, based on conception that the atom being electrically neutral in nature அதை வச்சுட்டு should necessarily possess positively charged particles. ஸோ அப்போது கண்டிப்பாக வந்துட்டு எலக்ட்ரான் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதாவது எப்போ வந்து ஒரு ஆட்டமை எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோன்னா then the equal number of protons and equal number of electrons are present inside the atom. So should necessarily possess positively charged particles to balance the negatively charged electrons. ஸோ அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டு ஒன்று என்ன பண்ணிக்குது, பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்ட்ஸ்டீன் ரிப்பீட்டட் த கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் பை யூஸிங் எ பெர்ஃபோரேட்டட் கேத்தோடு. அதாவது அதே கோல்ட்ஸ்டீன் அந்த கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட்டை கோல்ட்ஸ்டீன் எடுத்துகிட்டு பண்ணுறாரு. அதில் பண்ணும்போது கோல்ட்ஸ்டீன் ரிப்பீட்டட் த கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் பை யூஸிங் எ பெர்ஃபோரேட்டட் கேத்தோட். பெர்ஃபோரேட்டட் அப்படின்னா அதில் வந்துட்டு சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அதாவது ஹோல்ஸ் இருக்கும். ஆன் அப்ளையிங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர், அதாவது ஹை வோல்டேஜ் அண்ட் லோ ப்ரெஷரில் பெர்ஃபோரேட்டட் கேத்தோடை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. ஸோ த அப்சர்வ்டு லோ ப்ரெஷரில் அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா ஹீ அப்சர்வ்டு எ ஃபெயிண்ட் ரெட் க்ளோ ஆன் த வால் பிஹைண்ட் த கேத்தோட். அதாவது கேத்தோடுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன கிடைக்கிது அப்படின்னா என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா a faint red glow on the wall. அந்த வாலில் அந்த கிளாஸோட வாலில் வந்துட்டு அதாவது ரெட் க்ளோ இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரெட் க்ளோ இருக்குங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கலர் க்ளோ இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஃபியாண்ட் ரெட் க்ளோ பிஹைண்ட் த கேத்தோட் ரே. இதுதான் வந்து பெர்வோரேட்டட் கேத்தோட். கேத்தோடுக்குள்ளே என்ன இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். பெர்வோரேட்டட் கேத்தோட்னா ஒவ்வொரு கேத்தோடுக்குள்ளே இடையில அதாவது கேத்தோட் பிளேட்டில் வந்துட்டு ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து பெர்வோரேட்டட் கேத்தோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்ட்ஸ்டீன் ரிப்பீட்டட் த கேத்தோட் ரே எக்ஸ்பிரிமெண்ட் பை யூஸிங் எ பெர்வோரேட்டட் கேத்தோட் ஆன் அப்ளையிங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர். ஹி அப்சர்வ்ட் எ ஃபியாண்ட் ரெட் க்ளோ ஆன் த வால் பிஹைண்ட் த கேத்தோட். கேத்தோடுக்கு பின்னாடி ஃபியாண்ட் ரெட் க்ளோ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ சின்ஸ் தீஸ் ரேஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த ஆனோட், அப்போ இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆனோட்லேருந்து ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே வேர் கால்ட், அதனால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ். ஸோ ஆனோட் ரேஸ் வேர் ஃபவுண்ட் ஆஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ். ஆனோட் ரேஸை வந்து என்னன்னு சொல்கிறோம்,
are found as a stream of positively charged particles அப்படின்னு சொல்கிறோம். So Goldstein repeated the cathode ray experiment by using a perforated cathode. On applying a high voltage under low pressure, he observed a faint red glow on the wall behind the cathode. Since these rays originated from the anode, எங்கேருந்து இது கிடைக்குதோ ஆனோட்லேருந்து கிடைக்குது. ஸோ தே வேர் கால்ட் ஆஸ், அதனால் அதுக்கு பேர் என்னென்னு வைக்கிறாங்க, ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாசிட்டிவ் ரேஸ். ஆனோட் ரேஸ் வேர் ஃபவுண்ட் ஆஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஆனோட் ரேஸுங்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வென் இன்விசிபிள் ரேடியேஷன் ஃபால்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் லைக் ஜிங்க் சல்ஃபைட் தே எமிட் ஏ விசிபிள் லைட் ஆர் க்ளோ. அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத அந்த ரேடியேஷன் போய் ஜிங்க் சல்ஃபைடுங்கிற மெட்டீரியல் மேலே பாஸ் ஆகும்போது அந்த க்ளோஸ்டு கவர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு ஜிங்க்கு அதில் தடவி இருப்பாங்க. அப்போ அந்த லைட் ரேஸ் வந்துட்டு அதில் படும்போது இட் எமிட்ஸ் அ விசிபிள் லைட்டை எமிட் பண்ணுது. தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கால் ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்னமா சொல்கிறாங்க, ஃப்ளூரசன்ட் materials. So when invisible radiation falls on materials like zinc sulfide, they emit a visible light. These materials are called fluorescent materials. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் பார்த்தோம், அது மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் இருக்குமா. ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஆனோட் ரேஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகுமா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் ட்ராவல் ஆகும். ஆனோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். ஆனோட் ரேஸுங்கிறது பார்ட்டிக்கலால் ஆனது. ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஆனோட் ரேஸ் எப்போவுமே இதால் டிஃப்ளெக்ட் ஆகும், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸால் டிஃப்ளெக்ட் ஆகும். சின்ஸ் தே ஆர் டிஃப்ளெக்டட் டுவார்ட்ஸ் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட். எதை நோக்கி அது டிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஏன்னா அது பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. தே கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் மேலே அது டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இப்போ நம்ம என்ன கன்சிஸ்ட் என்ன எடுத்துக்க வேண்டியது, அதை பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். The properties of anode rays depend upon the nature of the gas taken inside the discharge tube. அதாவது நம்ம எந்த நேச்சர் ஆஃப் கேஸை உள்ளே எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து anode ray ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The properties of anode rays depend upon the nature of the gas taken inside in the discharge tube. So anode rays travel in straight lines. Anode rays are made up of material particles. Then anode rays are deflected by electric and magnetic fields. Since they are deflected towards the negatively charged plate, they consist of positively charged particles. The properties of anode rays depend upon the nature of the gas taken inside in the discharge tube. ஸோ இதுதாம்மா ஆனோட் ரே. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், அதே கிளாஸ் டியூப்பு, அதே ப்ரெஷர் காஜு, கேத்தோட் பிளேட்டு ஆனோட் பிளேட்டு எடுத்துக்கிறாங்க. இங்கே கேத்தோட் வந்து என்னவா இருக்குது, ஹோல் மேக் பண்ணியிருக்காங்க, அதாவது பெர்வோரேட்டட் கேத்தோட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏர் அட் வெரி லோ ப்ரெஷர். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள், பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் இது பாஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் பாஸ் ஆகிறதுனால இது போய் ஹிட் ஆகி ரெட் ஃபியான் க்ளோ வந்துட்டு இங்கே பாஸ் ஆகுது சரிங்களா. ஹை வோல்டேஜ் ஜெனரேட்டர் மூலமாக அது ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் எமிஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் த சேம் ஆஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். அதாவது அந்த ஆனோட் ரே பார்ட்டிகல்ஸ், அதாவது கேனல் ரே பாசிட்டிவ் ரேஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அதோட மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா இஸ் த சேம் as the atomic mass of the gas. உள்ளே எடுத்துக்கக்கூடிய கேஸோட அட்டாமிக் மாஸ்க்கு இந்த மாஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஆனோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். Anode rays are deflected by electric and magnetic fields. Since they are deflected towards the negatively charged plate, they consist of positively charged particles. The properties of anode rays depend upon the nature of the gas taken inside in the discharge tube.
Next, do you know bugs பாருங்க. When hydrogen gas was taken in a discharge tube, அதாவது அந்த discharge tubeல hydrogen gas எடுத்துட்டோம் அப்படின்னா the positively charged particles obtained from the hydrogen gasல இருந்து கிடைக்கக்கூடியது என்னவா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அது பேர் என்னென்னா ப்ரோட்டான்ஸ். ஈச் ஆஃப் தீஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வென் ஒன் எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்டு. அதாவது இந்த ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய ஈச் ஆஃப் தீஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், அதாவது எப்போ வந்துட்டு ப்ரோட்டான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம். தஸ் எ ப்ரோட்டான் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ஹைட்ரஜன் அயான். ஸோ இப்போ ஹைட்ரஜன் அயான்னா ஹைட்ரஜன் ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போது அதில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை அது கொடுத்துருச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் பிகம்ஸ் அன் அயான். ஹெச் ப்ளஸ் அயானாக அது மாறிடுது. அதை தான் சொல்கிறாங்க. when hydrogen gas was taken in a discharge tube, the positively charged particles obtained from the hydrogen gas are called protons. Each of these protons are produced when one electron is removed from one hydrogen atom. Thus a proton can be defined as an hydrogen ion. ஸோ இப்போ அதனால் ப்ரோட்டான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு ஹைட்ரஜன் அயான் ஹெச் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹெச் gives ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ். அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். At the time of J.J. Thomson, only two fundamental particles, proton and electron, were known. In the year 1932, James Chadwick discovered another fundamental particle called neutron. அதாவது 1932ல் ஜேம்ஸ் சாட்விக்குங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, another fundamental particle கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் என்னென்னா நியூட்ரான். But the proper position of these particles in an atom was not clear till Rutherford described the structure of atom. அதாவது ரூதர்ஃபோர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ப்ரோட்டான் எங்கே இருக்கும், எலக்ட்ரான் எங்கே இருக்கும், நியூட்ரான் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால கிளியராக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் ஜே தாம்சன் ஒன்லி டூ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் வேர் நோன். இந்த இயர் 1932 தான் ஜேம்ஸ் சாட்விக் வராரு. அவர் தான் டிஸ்கவர் பண்ணுறாரு அனதர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் கால், அதுக்கு இல்லை இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பேர் என்னது நியூட்ரான் சொல்கிறாங்க. பட் த ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் பார்ட்டிகல்ஸ் இன் அன் ஆட்டம் வாஸ் நாட் கிளியர். எது வரைக்கும்? டில் ரூதர்ஃபோர்ட் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ யூ வில் ஸ்டடி அபவுட் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆட்டம் மாடல் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போதுமா இங்கே நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. நியூட்ரான் கேரிஸ் நோ சார்ஜ். நியூட்ரானுக்கு என்ன இல்லையாமா, சார்ஜ் இல்லை. தென் இட் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கல். எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் நியூட்ரானுக்கு வந்து என்ன கிடையாது, நோ சார்ஜ். ஸோ இட் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ப்ரோட்டான். நியூட்ரானுக்கு இருக்கக்கூடிய மாஸ் வந்து ப்ரோட்டானுக்கு என்ன மாஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் எ ப்ரோட்டான். தட் இஸ் அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1.6 into 10 power minus 24 grams. 1.6 into 10 power minus 24 grams. ஸோ அப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அவ்வளோதாம்மா, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சதுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் ஜே தாம்சன் ஆட்டம் மாடலோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ், அதோட ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நியூட்ரான் கேரிஸ் நோ சார்ஜ். இட் இஸ் எ நியூட்ரல் பார்ட்டிக்கல். It has mass equal to that of a proton, that is 1.6 into 10 power minus 24 grams. Are you clear, children? So thank you, children.